நண்பர்களே, ரத்தத்தின் ரத்தம் அந்த மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. நண்பர்களே அப்படின்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி வணக்கம் போடுறத நான் வந்து நரேந்திர மோடி கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் அரசியல் கிடையாது, ஓகேயா? இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 1.5 hours உங்களோட பேச போகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் பார்க்க வந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? இல்லை இன்னும் பார்க்க வேண்டியிருக்கா? இன்னும் பார்க்கணும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா நம்ம லஞ்ச் டைம் 2 hours அதுக்குன்னு வச்சுருக்கோம். ஓகேயா? சாப்பிட்டுட்டு சார் 1/2 hour சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்காக தான் அது 2 hours வச்சுருக்கோம். அப்பயும் நீங்கள் செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கலாம். எல்லாரும் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டீங்க, இல்லை இங்கே வந்து சாப்பிட்டீங்களா? பசிக்குது இல்லை யாருக்காவது வந்து ஒரு மயக்க வர மாதிரி இருக்குது, டயபெட்டிஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா இங்கே வந்து ஃப்ரூட் ஜூஸ் வச்சுருக்கோம். கையை தூக்கி சொல்லுங்க, ஓகேயா? உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே வாலண்டியர்ஸ் இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பழைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரியும். இதை நான் சொல்கிறது வந்து புதுசாக வந்திருக்காங்க நிறைய பேர். இன்றைக்கி வந்தவங்களில் நிறைய பேர் புதுசு. காரணம், நம்ம வந்து 2019 ஃபஸ்ட்டு ஆனுவல் மீட் இதே இடத்துல வச்சோம். அதுக்கப்புறம் 2020 செகண்ட் ஆனுவல் மீட் இதே இடத்துல வச்சோம். அதுக்கப்புறமா தான் கொரோனா வந்துடுது. நம்ம பிப்ரவரியில் வச்சோம், மார்ச்சில் கொரோனா, மார்ச் ஏப்ரலில் கொரோனா வந்துடுது. அதனால் நம்ம 21, 22 பண்ண முடியல. 23 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி இதே ஹாலை புக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ மறுபடியும் ஒரு கொரோனா வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேர் வந்தது. எனக்கு என்னென்னா, நம்ம குரூப்பில் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஏஜ்டுன்னு தான் சொல்கிறேன், வயசானவங்கன்னு சொல்லல, பார்த்தீங்களா? அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். கொஞ்சம் ஏஜாக இருக்கும்போது நம்ம மீட்டிங்காக அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன், உடனே அனௌன்ஸ் பண்ணி அடுத்த நாளே வந்து அதை போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து வெயில் காலம் வந்துட்டு அது அப்படியே தள்ளி போச்சு. அப்படியே தள்ளி போய் அப்புறமா என்னாச்சுன்னா, எல்லோரும் என்னை வந்து இது என்ன சார் மீட்டிங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தோன்னே, சரி ஒரு மீட்டிங் போட்டுடலாம். பட் நம்ம வீட்டில் மீட்டிங் போடுறது அப்படின்னா தயவுசெய்து யாரும் பேசாதுங்க, அது எல்லாருக்கும் இதாக இருக்கும். கொஞ்ச நாள் இப்போ சைலண்ட்டாக இருங்களேன். நம்ம 2 மாதம் நோட்டீஸாவது கொடுக்கணும். இப்போ ஃபாரின்லேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம். இல்லை போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடலாம். வெளியூர்லேருந்து வரவங்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் அதை கம்பைன் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து 2 months டைம் கொடுத்து நான் அனௌன்ஸ் பண்ணேன். அண்ட் வி ஆர் ஆல் ஹியர். எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஜோஷ் எதிர்பார்க்க. அப்புறம் மறுபடியும் வேணா பண்ணுவோம். உட்காருங்க. யாரும் சத்தம் போடாமல் இருங்க, அப்போ தான் ரசிக்க முடியும். கூப்பிட்றேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ரெசன்டேஷன். டைம் ஆயிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரெசன்டேஷன் மூலியமாக, அதுக்காக ஒரு மணி ப்ரெசன்டேஷனே கான்சென்ட்ரேட் இருக்க போகிறதில்ல, நம்ம பேச தான் போகிறோம். சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் கேட்க போகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் போய் உட்காந்துட்டிங்கன்னா சத்தம் வந்துட்டே இருக்கு இல்லையா, அது கேட்குறவங்களுக்கும் எனக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா நம்ம 2 மணி நேரம் லஞ்ச் டைம் கொடுத்துருக்கோம். நம்ம நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே உட்காந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். டாய்லெட் வந்து ஜென்ஸுக்கு இந்த சைடு இருக்குது, லேடிஸ்க்கு இந்த சைடு இருக்குது, ஓகேயா? டாய்லெட் போயிட்டு அதில் க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து வாலண்டியர் சொல்லுங்கள் கிருத்திகாட்ட. ஏன்னா அதுக்குன்னு ஆளுங்க வச்சுருக்காங்க, அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, ஸோ தட் எல்லோரும் எல்லாத்தையும் கேட்கலாம், ஓகேயா? தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ரெசன்டேஷன். இதான் நான் சொன்னேன் இல்லையா, ஜனவரி 26, 2018 ஜானகி எம்ஜிஆர் ஸ்கூலில் வச்சு இந்த மீட்டிங் போட்டோம். அப்போவே 150 பேர் வந்தாங்க. இந்த மீட்டிங்கு வந்தவங்க யாராவது இப்போ இங்கே இருக்கீங்களா? ஓ, இத்தனை பேர் இருக்கீங்க. கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? கை தட்டலாமே.
ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருங்க. 2018 இந்த மீட் அட்டெண்ட் பண்ணினவங்க இந்த போட்டோல இருக்கிற அந்த சங்கர் ராமநாதன் சார், ரேவதி குமார். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சார் பேர் அந்த 2018 சுவாமி சார் அண்ட் ரோகிணி கிருஷ்ணா மேம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவங்க 2018 இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவங்க. அடையார் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ், ஜானகி எம்ஜிஆர் காலேஜில் ஜனவரி 26, 2018 அந்த மீட்டிங் தான் இது. இந்த மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் இருக்கீங்களே. இந்த மீட்டிங்கில் இருக்கவங்கள யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ரைட்டு, லெட்ஸ் மூவ். இது ஒரு அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஃப்ளாஷ் மாதிரி. சரி வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 நாளுக்கு முன்னாடி நான் போட்டு என்னோட டைம்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தவங்க. அப்போது அங்கே வச்சு தான் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி 2018 நான் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஆரம்பித்த குரூப் தான் மத்தியமர். அது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அடுத்தது நம்ம ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பித்து ஒரு மேஜிக் மாதிரி கடகடகடான நாட்கள் சேர்ந்தாங்க. கேன் யூ பிலீவ் இட்? வித்தின் எ மந்த் 5000 பேர் சேர்ந்தாங்க. வித்தின் 1 மந்த். 1 மந்த் கூட கிடையாது, 20 days தான் இருக்கும். எங்களுக்கே புரியல என்ன நடக்கிறது அப்படின்ட்டு. கடகடன்னு சேர்ந்தாங்க. அப்போ நான் சில பேரெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை என்னோட கோ அட்மின்ஸாக நான் சேர்த்துக்கிட்டு நாங்களாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் என்னெல்லாம் பண்ணலாம். திடீர்னு இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்களே. நம்ம இந்த குரூப் இதுக்கு முன்னாடியே நான் சில குரூப்லாம் நான் மெம்பர்ஸாக இருந்திருக்கேன். அந்த குரூப்புக்குள்ளே போகவே எனக்கு தோணாது. ஏன்னா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அங்கே போய் நான் எதுக்கு எழுதணும்? என்னோட டைம்லைனில் எழுதுறதும் அங்கே எதுக்கு ஒன்றும் எனக்கு வித்தியாசம் தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும். அது அந்த குரூப் மூலியமாக நம்ம கிடைக்கணும். அது ஒன்று. அப்புறம் அந்த குரூப் நம்மளை என்கேஜ் பண்ணணும். குரூப் நம்மளை என்கேஜ் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு விட்டுடுவோம். அதுக்காக அந்த குரூப் நம்மளை என்கேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணி அப்படி உதிச்ச ஒரு விஷயந்தான் நம்ம ஒரு டாபிக் கொடுக்கலாம். நம்ம ஒரு டாபிக் கொடுத்து அதில் எழுதி சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்த விஷயந்தான் இந்த சண்டே ஸ்பெஷல் டாபிக். அது ஒரிஜினலாக மண்டேல இருந்தது. இந்த சண்டே ஸ்பெஷல் டாபிக்னு நம்ம ஆரம்பித்தோம். இந்த சண்டே ஸ்பெஷல் டாபிக் எப்படி இருக்கு அப்படின்னு யார் கேட்கலாம்? லக்ஷ்மி ஜெயராம் இருந்திருக்காங்களா? சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி ஜெயராம் பொழுது போனெல்லாம் கதை எழுதிட்டு இருக்காங்க. அவ்வளோ கதைகள் எழுதியிருக்காங்க. நேற்று கூட ஒரு புக் போட்டிருக்காங்க. மத்தியமரோட ஆர்டன்ட் ஃபேனு. இதுக்காகவே பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் எல்லா இதுவும் எழுதுவாங்க. எல்லா சண்டே டாபிக்ஸும் எழுதுவாங்க. அதோட முக்கியமாக POW கொடுத்தா அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அதனால் சொல்லுங்கம்மா, சண்டே டாபிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாருக்கும் குட் மார்னிங். இது ஃபஸ்ட் டைம் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன். எல்லோரும் ஓடி கட்டிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். இத்தனைக்கும் ஒரு தடவை கூட ஒருத்தரையுமே நான் பார்த்ததில்ல. அண்டு சண்டே டாபிக் எனக்கு நான் 18 வரைக்கும் 18ல் நான் ஜாயின் பண்ணல, 19ல் தான் ஜாயின் பண்ணேன். அப்போ இந்த சண்டே டாபிக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நான் தமிழ் காலேஜ் டேஸ்லலாம் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாம்பே ஷிஃப்ட் ஆகிட்டேன். பாம்பே ஷிஃப்ட் ஆனோடனே எனக்கு கொஞ்சம் தமிழ் அந்த இன்ட்ராக்ஷன், தமிழ் ஆடியன்ஸ் அதெல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் நான் ரிட்டையர் ஆனப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் நான் மத்தியமர் ஹேப்பன் டு மீ. அதில் சண்டே டாபிக் மனசில் என்ன வந்ததோ அதெல்லாம் எழுதினேன். அண்ட் ஸ்டில் அதை எது வந்தாலும் எழுதிடுவேன். நான் ஒரு தடவை கூட எழுதினேன், அவர் எந்த மாதிரி பால் போட்டாலும் நாங்கள்லாம் அடிச்சிடுவோம். எத்தனை டிஃபிகல்ட். இஸ் எ கிரேட் பவுலர்னு எழுதியிருக்கேன் சங்கர். அதில் இல்லை, நம்ம சண்டே டாபிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா குளோபல் வார்மிங் பற்றி எழுதுங்க, இதெல்லாம் பற்றி உலக பொருளாதாரத்தை பற்றி எழுதுன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. நாம் அதுக்காக நம்ம குடும்பத்தை பற்றி எழுத சொல்கிறீங்க, பர்சனலாக எழுத சொல்கிறீங்க. முதல்ல ஒரு கிரிட்டிசிசம் வந்தது.
பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டாபிக் பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அதை போய் கூகுள் பண்ணி எழுதுறதுல என்ன இருக்குது? நம்ம யார் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? நம்ம மனசில் இருக்கிறது ஈவன் ஃபேஸ்புக்கே பாருங்கள் என்ன சொல்கிறது, வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு தான் கேட்குது. அதோட தாத்பரியமே அதுதான். டக்குன்னு உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை எழுதுறது தான் ஃபேஸ்புக்கு. அதே மாதிரி நம்ம டாபிக்ஸும் வந்து நம்ம மனசில் இருக்கிறது, நம்ம உணர்வுகள் அப்படி ஆரம்பித்தது தான். அது எப்படிமா இருக்குது? அதாவது வந்து அந்த மாதிரி டாபிக்ஸ் நல்லா இருக்கா? எக்ஸலன்ட் சார். எனிதிங் நான் விடணும்னு நினைக்க மாட்டேன். ஏதாவது எது வந்தாலும் அட்டென்ட் எது வந்தாலும் நான் எழுதுவேன் மனசில் இருக்கிறது. அண்ட் ஆஃப்லைன் நான் சொல்லிக்கிறதுக்கு வந்து எப்பவும் வெக்கமாக இருக்கும். நான் 50 என்னோட 100 செஞ்சுரி வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த இது ஜூமி எல்லாம் இப்போ 100 வந்துடுத்து. பிடி மைக் காட்டாம பேசுங்க. 40 வரைக்கும் வந்துடுத்து. ஸ்டில் எனக்கு வந்து அதில் ஒரு அந்த அது வாங்கறதுல பெருமையாக நினைக்கிறது, என்னோட பெருமைன்னா நான் மத்தியமர் ஆரம்பித்து அந்த மத்தியமரோட பெருமையாக நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுத்து திறமை அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வந்து தானே அடக்கி வச்சுருந்தாங்க. பர்டிகுலர்லி லேடிஸ் அவங்கெல்லாம் வந்து பிரமாதமாக எழுத ஆரம்பித்தாங்க. நம்ம என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், எப்பயுமே நம்ம மத்தியமரில் இருந்து பல சூப்பர் ஸ்டார்ஸ் உருவாகியிருக்காங்க. ஜென்ட்ஸ், லேடிஸ். சிவசாயின்னு ஒருத்தர் வந்து பிரமாதமாக எழுதினார். நாங்கள் அவரை ப்ரமோட் பண்ணோம் நம்ம கதை புஸ்தகம்லாம் போட்டு. அவர் இப்போ பெரிய ரைட்டரு. பதிவுகள்லேயே பல வகையான பதிவுகள், காமெடி பதிவுகள் அப்படிலாம் எழுதி பயங்கர சூப்பர் ஸ்டார் ஆனவங்க பல பேர் இருக்காங்க. எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய லிஸ்ட் இருக்குது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் அவங்கெல்லாம் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சிருவாங்க. இப்போ எங்கே இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் இருக்காங்க எனக்கே தெரியாது, டு பி வெரி ஃப்ரேங்க். அத்தனை பேர் ரொம்ப நல்லா எழுதுகிறாங்க. நம்ம கமலா கிருஷ்ணமூர்த்திஜி அதில் ஒன்று வந்தாங்க, ஒரு புயல் மாதிரி எல்லோரும் என்ன எழுதுகிறாங்க, வெறும்னே மாயவரம் கும்பகோணத்தை பற்றி தான் எழுதுனாங்க அப்போது. ஆனால் ரொம்ப பயங்கர ஒரு 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 10 நாளில் வந்து அவங்களால வந்து 400-500 லைக்ஸ் வாங்குற அளவுக்கு இதான். நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸோ அந்த போஸ்ட் ஆஃப் தி வீக் அது வந்து இது வந்து முகநூல்லையே நம்ம தான். எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட் ஆஃப் தி வீக் மூலியமாக எழுத்தை ஊக்கப்படுத்தி பல பேரை எழுத்தாளராக்கிய ஒரே பெருமை, ஐ மீன் முதல் பெருமை மத்தியமருக்கு தான். இதுக்கப்புறம் இதை இப்போ பல பேர் பண்ணலாம். பட் முதல் ஸ்டெப்பு, முதல் முயற்சி நம்ம பண்ணது தான். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் இது கூட எழுதியிருக்கேன். நம்ம எல்லாரும் வந்து ஏதோ ஒரு பாராட்டுக்கு ஏங்குறோம். ஒரு பாராட்டுக்கு ஏங்குறோம். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் வந்து அடுத்தவங்க போய் ரீச் ஆகணும், அவங்க அதை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அதை வந்து இது தீக்குது. நான் எழுதினேன் மத்தியமரில், எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் வந்து 5 POTW தான் கொடுத்துருந்தோம். இப்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் மாதத்தில் 100 கொடுத்தோம். 100 அப்படின்னா அது என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா 10%, மேக்ஸிமம் 10% ஆஃப் தி எலிஜிபிள் போஸ்டர். அது எப்படி அந்த எலிஜிபிலிட்டிலாம் வருது அப்படிங்கிறதுலாம் இந்த ப்ரெசன்டேஷன்லேயே வரப்போகுது. பட் இந்த பெருமையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மாதிரி POTW வாங்கினவங்கள மேக்ஸிமம் POTW நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? நான் இப்போ கணக்கு பார்ப்போம். நம்ம கேட்போம். இப்போது இவங்க சொல்ல போகிறாங்க, பட் அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனில் வரப்போகுது. பட் இப்போயே நான் கேட்குறேன், சரி ஓகே, 30 POTW மேலே வாங்கணும் யார் இருக்கீங்களா? என்னடா அது இத்தனை பேரா? லீலா ராமசாமி, அஃப்கோர்ஸ். கொஞ்சம் எந்திரிங்க, எல்லோரும் உங்களை பார்க்கட்டும். எல்லாருக்கும் தோழி, எல்லாரும் அவங்களுக்கு கைத்தட்டும். 30 POTW, அடேங்கப்பா. நான் நினச்சேன் நரேந்திரகுமார், கிருஷ்ணன் சீனிவாசராகவன், வெங்கட்ராமன் ஸ்ரீனிவாசன், தமிழ்செல்வன் ரத்னபாண்டியன், எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு சொன்னீங்கன்னா அந்த இதில் காமிச்சிடலாம். உமாராணி ராதாகிருஷ்ணன், 30 POTW, சங்கர் ராமநாதன், அப்புறம் 30 பேர், 30க்கு மேலே வாங்கினவங்க லீலா ராமசாமி மேம், வெங்கட்ராமன், உமா சுவாமிநாதன், சங்கர் ராமநாதன் சார், லக்ஷ்மி ஜெயராம், பானுமதி வெங்கடேஸ்வரன் மேம். சார் பேர் சொல்லுங்க, மைக்கு. கிருஷ்ணமூர்த்தி சீனிவாசராகவன் சொல்லிட்டு அவர் தமிழ்ச்சிகரம் அமுதன், தவிச்சிகரம் அவர்.
தமிழ்ச்சிகரம் அமுதன் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. கவிச்சீரகம் கவிச்சிகரம் அமுதன், முத்து விஜயன், கவிச்சீரகம் முத்து விஜயன். தமிழ் அமுதன், சிறுகதை எழுத்தாளர் நான். என்னுடைய சிறுகதை எல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க. உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, கெட் பேக் டு பவர் பாயிண்ட். இதோட அடுத்த ஸ்டெப்பு இந்த போஸ்ட் ஆஃப் தி வீக் அப்புறமா இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். ஏன்னா ஒரு குரூப் வளர்றது எழுதுறதால இல்லை, குரூப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் எழுதி வளரலாம், உங்களோட எழுத்து பலருக்கு பிடிக்கலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரலாம். ஆனால் ஒரு குரூப்பாக அதில் இருக்கிற வந்து ஒரு 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 5000 பேர் 10,000 பேர் எழுதி அவங்க எல்லாருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சி அதனால் அவங்க இன்னும் நிறையா எழுதி அந்த குரூப்பே வளரணும்னா அதுக்கு வந்து ஒரே காரணம் தான், அது வந்து அந்த அதில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். டெய்லி வந்து ஒரு மினிமம் 2 hours 3 hours வந்து மத்திய மரில் மக்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த குரூப்பே வளருது. அவங்கள வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜெம் ஆஃப் மத்தியமர் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஜெம் ஆஃப் மத்தியமர் நம்ம வந்து 3 வருஷம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். 2019 ஆரம்பித்தேன், 19, 20 இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தோம் அது. ஸோ 3 தடவை கொடுத்துருக்கோம். 18, 20, 21 3 வருஷம் நம்ம கொடுத்துருக்கோம். 3 வருஷம் நம்ம வந்து ஜெம் கொடுத்துருக்கோம். 3 ஜெம் அவனுங்க யாரும் இருக்கீங்களா இங்கே? கிருஷ்ணன் சீனிவாசராகவன். அது யாரு? அது வெங்கட்ரமணி ரகுநாதன். வெங்கட்ரமணி 3 வாங்கியிருக்கீங்களா நீங்க? ஓ சூப்பர். யாரு சார் உங்க பேரு? ரகுநாத் சத்யா. நீங்க 3 வாங்கியிருக்கீங்களா? எந்திரிங்கம்மா. அதான் நான் சொன்னேன் நீங்க நிறைய பில் வாங்குவேன் அப்படின்ட்டு. 3 அதாவது 3 தடவை கொடுத்தபோது 3 தடவை ஜெம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். கிருஷ்ணன் சீனிவாசன் சார், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பில்லராக இருக்கீங்க மத்தியமரில். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே இதில் இருக்குது எனக்கு தெரியும். தேங்க்யூ வெரி மச். ஆனால் இந்த 2023 வந்து இந்த ஜெம் போயிடுது. ஏன் சொல்லுங்க? இது இந்த இந்த ஜெம்மோட இம்பார்ட்டன்ஸ் போயிடுது. வேற ஒன்று வந்துடுது அதில். அது என்னது? நீங்கள் நம்ம தமிழ் சொல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். இல்லை மாமு வந்து POTWயோட எக்ஸ்டென்ஷன் தான். இந்த ஃபேஸ்புக்கை என்ன பண்ணிடுது, நம்மக்கிட்டேருந்து காப்பி அடிச்சிடுச்சு. நம்ம ஜெம் கான்செப்டை காப்பி அடிச்சு அது என்ன பண்ணுச்சு, டாப் கான்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிது. டாப் கான்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த டாப் கான்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸ் வந்தவுடனே ஒரு சர்ச் வந்ததே பாருங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஆனால் வந்த உடனே எல்லாருக்கும் வந்து அது என்னடா அது டாப் கான்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸ், அது என்ன பண்ணால் அது வந்து வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழ் செல்வ ரத்னபாண்டியன் தான் அதுக்கு கண்டுபிடிச்சார் அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்ட்டு. ஹையஸ்ட் டாப் கான்ட்ரிபியூட்டர் இது ஒரு லிஸ்ட்டு வருது, பின்னாடி வருது அந்த பவர் பாயிண்டில். பட் அது வந்ததுனால வந்து இந்த ஜெம் நம்ம இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெட் கார்பெட் ஒன்று கொடுத்தோம். அது வந்து சொசைட்டிக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெட் கார்பெட் கொடுத்தோம். இப்போ அது கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா அது நிறைய வருது அதுன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா புதுசாக இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். முதல்ல நான் தான் எழுதுகிறேன், இப்போ தான் எழுதுகிறேன். அப்படி எழுதும்போதே பிரமாதமாக எழுதுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா POTW மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் POTW கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் எழுதும்போது எனக்கு POTW கிடச்சிது அப்படின்னு நீங்கள் யாராக இருக்கீங்களா? அடேங்கப்பா, இத்தனை பேர் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதும்போதே POTW கிடச்சிதா? கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? ஓ, நீங்கள் அப்பயே வாங்கிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட் டைம் எழுதும்போதே. ஓகே சார். டாக்டர் மோகன்குமாரும் எந்திரிச்சுக்கார். தேங்க்யூ. அந்த பிங்க் கலர் சாரி போட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் மைக் கொடுங்க. சுதாமோகன். அது சுதாமோகனா? அது நான் பூமா சிவராமகிருஷ்ணன். சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் எழுதுற ஃபர்ஸ்ட் இதுக்கே உங்களுக்கு POTW கிடைச்சது. அம்மானா சும்மா இல்லடா அப்படிங்கிற தலைப்பில் மே
மே 12th 2022. ஆ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ம் நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு நான் எழுதினதுக்கு இவ்வளோ பேர் கமெண்ட் போட்டோன்னே எனக்கு ரொம்பனா எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ம் அதுக்கப்புறம் ஒரு பிஓடிடபிள்யூ ஒரு ஜெம் நான் எழுதினதுக்கு எல்லாமே முக்காவாசி பிஓடிடபிள்யூ ஜெம் இது போயிடும், ஆ ஜூமி போயிடும். அப்போ எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோ சந்தோஷம். எல்லா மாடரேட்டர்ஸ் எனக்கு லைக் கமெண்ட் போட்டவா உங்களுக்கு சார் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூம்மா. நம்ம எல்லாத்தையுமே இதுமாதிரி கேட்கறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் இப்போ நம்ம டைம் இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போ. இதுதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு இந்த சொன்னோம் இல்லையா 2019 நாம் பண்ண ஃபஸ்ட்டு மீட்டிங் இதே இடத்துல. அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த 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 பில்டிங் பின்பக்கம் அங்கே வச்சு எடுத்தது. அன்றைக்கி நம்ம வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணோம், மத்தியமர் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி. அந்த சிறுகதைகளில் தன்னோட சிறுகதை வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே கீத்மாலா இருக்காங்கன்னு தெரியும். ரகுநாத் சத்யா இருக்கார். மதிமுகில் நீங்கள் உங்களுக்கு அந்த இதுலேயே வந்ததா ஃபஸ்ட்டு? நீங்கள் இருந்தீங்க தெரியும். உங்களுக்கு ரெண்டாவது நான் சொல்கிறது இந்த புக்கு மத்தியமரே ஒரு சிறுகதைகள் வெளியிட்டது. நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ மகாதேவன் ஸ்ரீனிவாசன் போட்டது. இதை மத்தியமர் பப்ளிகேஷன்ஸ் ஆரம்பித்து நம்ம வந்து போட்டோம். அதில் இருந்தவங்க அதில் பண்ணவங்க லக்ஷ்மி ஜெயராம், யார்? ரவி சார். அங்கே விஜயார் கிருஷ்ணன், அப்புறம் கவிச்சிகரம், ரகுநாத் சத்யா, ருக்குபி பாய், சுவாமி சார், இங்கே சுவாமி இருக்காரு, டாக்டர் ரோஹினி இருக்காங்க, அஃப்கோர்ஸ் கீத்மாலா இருக்காங்க, அண்ட் ரேவதிகுமார் எழுதின அந்த இன்டர்ன் மாமியார் படிச்சிருப்பீங்க பல பேர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, ஸோ அந்த புக்கை அன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம். இதுதான் அந்த புக்கு. லெட்ஸ் மூவ் ஆன். அந்த 2019 அப்புறமா தான் 2000 மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம யோஜனை பண்ணோம், நம்ம வெறும்னே இதே மாதிரி இருக்கணுமா, நம்ம ஏன் அடுத்த ஸ்டெப் போகக்கூடாது. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருந்தது. இந்த பணம்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னால கொஞ்சம் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வருஷம் ஒன்றும் பண்ணலை. பட் அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து இல்லை சார் எல்லாம் பண்ணலாம். அப்போ அந்த கஜா வந்தது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், நம்ம எதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அட்மின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா அனுப்பிச்சி விட்டாங்க மத்திய பஸ்லாம் சேர்ந்து. அப்போது நான் யோசனை பண்ணேன், இந்த மாதிரி நம்ம வந்து அது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடாது, நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மத்தியமர் சேரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம வந்து ஒரு வருஷத்தில் 2019 to 2020 2 ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்தோம். இந்த ஸ்கூல் என்னம்மா என்ன பேருமா? பால் சிறுகளத்தூரில் இந்த பில்டிங் நம்ம கட்டி கொடுத்தோம், 2 கிளாஸ் ரூம்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து பொன்னேரி கிட்ட ஒரு ஊர், அது பேர் மறந்து போயிட்டேன், பொன்னேரி கிட்ட ஒரு ஊர், அங்கே வந்து ஒரு இது நம்ம ஒரு இது கட்டி கொடுத்தோம். இது ரெண்டுமே எப்படின்னா, இது மாதிரி பண்ண போகிறோம், இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே பணத்தை கொடுத்தாங்க. அந்த பணத்தை அப்படியே செலவு பண்ணோம். இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். அதே பீரியடில் நம்ம வந்து சோஷியல் சர்வீஸ் தான் ஆரம்பித்தோம். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணோம், உயவார பணி பண்ணோம். இந்த மாதிரி ஸ்க்ரைப் பிளைண்ட் பீப்புளுக்கு ஸ்க்ரைப் பண்ணுறது பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் போயிட்டு காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம். கீழ்மேனி அந்த ஸ்கூல் பேர் வந்து செகண்ட் பேர் வந்து கீழ்மேனின்னு ஒரு ஊரில். பட் என்ன ஆயிடுச்சுன்னா 2020 கொரோனா வந்துடுது. கொரோனா வந்த உடனே நம்ம வந்து வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் அதை மறுபடியும் ஆரம்பிக்கலை. அதாவது இந்த சேரிட்டிஸ் அக்கௌண்ட்டை கூட க்ளோஸ் பண்ணிட்டோம், அது இன்னும் ஆரம்பிக்கலை. மறுபடியும் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? அடுத்தது அதே பீரியடில் தான் நாம் வந்து எழுத்துக்கும் மீறி பல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிகள் கண்டக்ட் பண்ணோம். இசை போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, கைவினை போட்டி, நடிப்பு போட்டி கூட பண்ணோம். பண்ணி அதுக்கப்புறமா வந்து தனித்திறமை, அது பேர் தனித்திறமை. அதுக்கப்புறம் குழு திறமைகள்னு சொல்லி ஒரு 5-6 பேர் சேர்ந்து அப்படி கொடுக்கலாம் சார் சொல்லும்போது அதை தமிழ் படுத்தலாமா அப்படின்னு யோசனை பண்ணோம்.
எதுக்கு தமிழ் படுத்தணும், இது நல்லா இருக்குல்ல அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் அந்த நேம் அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து பல ஐடியாஸ் வந்து அன்னைக்கு டக்குன்னு அன்றைக்கி மார்னிங் பேசுவோம், நல்லா இருக்கா, நான் 5 பேர் சேர்ந்து பேசிட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்படி வந்தது தான் POTW, ஜெம், சண்டே டாபிக்ஸு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னமும் மத்தியமரை வந்து நடத்திட்டு இருக்கு. இதே விஷயங்கள் தான் பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி மத்தியமருக்கு வந்து அதுதான் வந்து பிரெட்டு, அது வந்து இன்னமும் நடத்திட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். அதுலேருந்து இப்போ 2 பேர் இங்கே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். சொல்லுங்கள் டாக்டர், இங்கே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பல பேர் ஏற்கனவே தெரியும், மத்தியமர் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு உத்வேகம் கொடுத்தவர் டாக்டர் ரோஹிணி தான். அதாவது அவங்க தான் சொன்னாங்க, சார் உங்களுக்கு நிறைய கமிட்டட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். நான் இப்போ எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கும், என்னங்க இது எல்லாரும் தான் எழுதுறாங்க, நான் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் முதல்ல ஒரு மீட்டிங் போடுங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னை வந்து குரூப் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி என்னை ஒரு உற்சாகம் கொடுத்து என்னை ஆரம்பிக்க வச்சாங்க. இதை நான் வந்து ஏற்கனவே பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து கோஅட்மினாக வந்து ரொம்ப நாள் இருந்தாங்க. சொல்லுங்கள் டாக்டர், இந்த அளவுக்கு மத்தியமர் வளரும் அப்படின்னு நீங்கள் அப்போ நினச்சிங்களா? இந்த வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாங்களாம் வந்து சாரோட ப்ரீ மத்தியமர் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது சண்டை போட்டு சாரோட ஃப்ரெண்டானவங்க. இப்போ நான் வந்து ஒரு டாக்டர். சார் வந்து சாரோட போஸ்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே வந்து எல்லாருமே அந்த போஸ்ட்டை மட்டும் படிக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிப்போம் டைம்லைனில். அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸை பற்றி ஒரு போஸ்ட்டு திட்டி போட்டு அதில் சண்டை போடுறதுக்காக போய் அதில் இருக்கிற கமெண்ட்டெல்லாம் படித்து எனக்கு அவ்வளோ ஃபீட்பேக் கிடச்சிது. ஆஹா, இவ்வளோ இது இருக்கா, நம்ம இவ்வளோலாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய அவுட்லுக்கே மாறிப்போச்சு, பேஷண்ட்ஸை பற்றின அவுட்லுக்கே. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அவர் வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஒன்று எழுதினாலும் அவர் எழுதுறதுலையும் அந்த கமெண்ட்ஸ்லேருந்து வர்ற ஃபீட்பேக்கில் இருந்தும் நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த இதெல்லாம் நாங்கள் அவங்க சாதாரணமாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் யாரோ பாலிடிக்ஸ் தான் நினச்சிக்காதீங்க, ஆனால் அதுக்கும் அப்ளை ஆகும், அது வேறு விஷயம். அவங்க பயப்பட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க இதை பற்றி இல்லை, அவங்க அப்போ நான் எழுத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இது அப்போ எழுதுறது இப்போ எழுதுறது இல்லை, அது வேற. ஸோ லைக் அப்போ வந்து நாங்கள் எல்லாம் சாரை ப்ராம்ப்ட் பண்ணி, ஈவன் சுவாமி சார் கூட சார் அவங்களாம் வாக்கிங் போவாங்க. அப்போ நாங்கள் வந்து சார் எழுதுங்கன்னு இது முதல்ல ஒரு மீட்டிங் நடத்துங்க சார் அப்படின்னு ரொம்ப போட்டு பிடுங்கி வச்சு தான் அவரை மீட்டிங் போட வச்சோம். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை பார்த்துட்டு அதில் அவ்வளோ பேர் எந்தூசியாஸ்டிக்காக இருந்த உடனே இந்த குரூப் ஆரம்பிங்க சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, நிச்சயமாக நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இது மத்தியமர்ன்றது வந்து தானாக வளர்ந்த ஒரு விருட்சம் மாதிரி, ஒரு காட்டு செடி மாதிரி. அது வந்து அது வளர்ந்துட்டே இருக்குது, ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து பல பேருக்கு ஒரு இளைப்பாறுதலையும் நிழலையும் தருது. அது இதுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோ இல்லை ஒரு கற்பனை பண்ணியோ ஒரு விஷனோடையோ இதை செய்யலை. ஆனால் வந்து அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. மனசில் வந்து ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு சந்தோஷமான ஃபேஸையும் பார்க்குறப்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து சரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டோம் லைஃப்பில் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து சார் வந்து அவர்கிட்ட இருக்கிற தலைமை பண்பு தான். எல்லாராலையும் ஒரு குரூப் ஆரம்பித்து நடத்துறது, உடனே அதை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த தலைமை பண்பு அப்படின்றது என்னென்னா, ஸ்பேஸ் கொடுக்கணும், மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும். அவரோட டைம்லைன்லேயும் அதை தான் நடக்குது, அது மற்றவங்களுக்கு புரியல. எல்லாரும் போய் என்ன வேணாலும் எழுதலாம் கமெண்ட்லன்ற ஸ்பேஸ் அவர் கொடுக்குறாரு. அதே தான் மத்தியமர்லையும் நடந்தது. அதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எல்லாருடைய ஃபீட்பேக், கருத்துக்களை எடுத்துக்கிட்டு எல்லார்ட்டையும் கேட்டு அந்த அன்றைக்கி ஒரு டாபிக் அனௌன்ஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து, இந்த வாரம் இவங்க சொன்ன டாபிக் நல்லா இருக்குது, அதை நாங்கள் இந்த வாரம் டாப்பிக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சார் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் எங்கள் அட்மின்ஸ்க்கெலாம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம் நாங்கள் அந்த பீரியடில். அவங்கவுங்க வேலை பழுனால சில பேர் விலகி இருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து மீனாட்சி உலகநாதன் என்கிட்ட ஸ்பெஷலாக இங்கே சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு திருமணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு முயற்சி பண்ணாங்க. ஒரு திருமணத்துக்கு போக வேண்டிய நிகழ்ச்சி இருந்ததுனால தான் அவங்க வரல. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ மத்தியமர் and admin, founder admin, one of the founder admins. Thank you, doctor. Thank you.